தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பரப்பி இருக்கின்ற திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். திருச்சியில நானும் நிர்வாகிகளுடன் தொண்டர்களுடன் கலந்து தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எங்களது எதிர்ப்பை இன்றைக்கு கண்டனமாக வெளிப்படுத்த இருக்கிறோம். கூட்டணி உறுதியாயிட்டு பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியிலிருந்து வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், 2-3 மாதங்களாக நாங்கள் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான நிர்வாகியுடனும் மத்தியிலிருந்து அனுப்பப்படுகின்ற நிர்வாகிகளுடன் பேசிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கேன். பல முறை பேசியிருக்கோம். இன்றைக்கு அதிகாரபூர்வமாக அவர்கள் என்னோடு நேற்று சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களும் மத்திய அமைச்சர் திரு வி.கே. சிங் அவர்களும் வந்திருக்காங்க. என்னால் அவர்களை சந்திக்க முடியவில்லை, ஏன்னா நான் திருச்சிக்கு வந்ததுனால. அதனால தொலைபேசியில திரு அண்ணாமலை அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டார்கள். அவங்கள்ட்ட பேசி என்னுடைய ஆதரவையும், ஏற்கனவே எங்களது கோரிக்கையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கூட்டணியில தொகுதி சம்பந்தமான எங்களது கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்கள் கடிதம் மூலமே கொடுத்திருக்கோம். எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில ஆட்சி அமைப்பார்கள், மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக போவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும். தேர்தல் கூட்டத்தில் வந்து எண்ணிக்கை அடிப்படையில், ஆமா, கொள்கை அடிப்படையில் இல்ல. நீங்க என்ன மாதிரி சீட்டுகள் கேட்டிருக்கீங்க, அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்களா? அதாவது கொள்கை அடிப்படையில் எல்லாம் ஒரே கட்சியா இருந்துட்டு போயிடலாம். தேர்தலுக்கு யார் இப்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கிய விஷயம். அதனால அந்த பாஜக கட்சியை வலுப்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அன்கண்டிஷனலா ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். சில வதந்திகளை போல, பொய் செய்திகளை போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது. அதனால சொன்னதும் தவறு. எங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. 6 மாதங்களாக பேசுறாங்க. குறிப்பா ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பதுதான் நாங்கள் வைப்போம். அது அவர்களுக்கும் தெரியும். அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம். எங்களுக்கு எந்தவித நிர்பந்தமுமே இதுவரை கிடையாது. அது பொய், இனிமே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதந்திகள் தான். அது பலமுறை சொல்லியிருக்கோம். எந்த சின்னத்தை பத்திலாம் அவங்க எந்த முறையும் எங்கள்கிட்ட இந்த சின்னத்துல இருந்துங்க அதுல அப்படிலாம் சொல்லுங்க. நாங்க ஒரு ரீஜனல் பார்ட்டி, எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கி இருக்கு, குக்கர் சின்னம். அந்த சின்னத்துல போட்டியிட மறுபடியும் நாங்க உரிய நேரத்திலேயே நாங்க அதுக்கு மனு செஞ்சிருக்கோம். அதனால நாங்க எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்துல உறுதியாக போட்டியிடுவோம். இன்னொன்னு, எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியோ யாருமே எங்களை நீங்க இந்த சின்னத்துல நிக்கணும் அப்படிலாம் எங்களுக்கு நிர்பந்திக்கவும் இல்லை, அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை. ஆனா இப்போ சின்னம் இருக்குதுன்னா
அதிமுக கூட தொடர்ச்சியா இன்னமும் வந்து பாஜக வந்து கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன இருக்குங்க? அதாவது உங்களுக்கு முதலே சொன்னேன், பாஜக மத்தியில ஆட்சி அமைக்கணும். அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் ஆவது நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில நிபந்தனையற்ற ஆதரவு தர்றோம்னு நாங்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அரசியல்ல நீங்க சொல்ற மாதிரி எந்தவித ஒரு காலகட்டம் வந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கு. ஆனா ஒருவேளை அப்படி அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சா நீங்க ஒரு நட்சத்திர பிரச்சாரம் இருக்கீங்க. நீங்க வந்து ஓபிஎஸ் உடைய யூபிஎஸ் உடைய ஆதரவாக போட்டியில அந்த தொகுதி உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நீங்க சொல்ற மாதிரி யூகங்கள்லாம் அது போல வருகின்ற பட்சத்துல என்னுடைய நடவடிக்கையில இருந்து உங்களுக்கு தெரியும். இது ஒண்ணும் ஏதோ தொகுதி பங்கீடு என்னைக்கு அது சம்பந்தமான கோரிக்கைகள்லாம் நான் ஏற்கனவே பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமா நான் இன்றைக்கு அவர்களை சந்திக்க வர முடியல. திரு கிஷான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். திரு வி கே சிங் அவர்களும் நான் பலமுறை அவர்கள் எல்லாம் அறிமுகமானவர்கள், சந்தித்து பேசியிருக்கேன். இன்று வர முடியலைங்கிறது சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு தொலைக்காட்சி பேட்டில சொன்னதை திருச்சி சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தினால் அது போன்ற நிலை நீடித்தால் வாழ்நாள் முழுவதும் என்னால் அவங்களோட போக முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதிலிருந்து உங்களுக்கே தெரியும், ஸ்டெர்லைட் விவகாரமா இருக்கட்டும், தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும், அதுபோல பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை எல்லாம் அவங்க ஒன்றும் ப்ரெஷரைஸ் பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் வருங்காலத்துல தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவேன், நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பலமுறை சொல்லுவது உங்களுக்கு தெரியும். அதனால எந்த உறுத்தலும் இல்லாமல் தான் நாங்க ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோட கூட்டணி. ஏற்கனவே இருக்கிற கட்சிகள், இன்னும் பல கட்சிகள் அவங்க பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் அவங்க பல மாநிலங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது வந்திருக்கிறாங்க. அதுதான் எனக்கு தெரிந்தவரை அதான் என்னுடைய அனுமானம். இன்னொன்று எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இதுல எந்த கேப்பும் இல்லை. அபிஷியலா இன்னைக்கு எங்களுக்கு அவங்க அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷான் ரெட்டி அவர்களும் என்னோட தொடர்பு கொண்டாங்க. இதுக்கு முன்னாடி பலமுறை நாங்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.